கூலி ஆளாதாடா இந்த நாட்டை. நடக்குது 26ல எங்கள் வேட்டை. நீ காசு வாங்காம போடு ஓட்ட. சீமானே ஒரு பொட்டை நாட்டை வேட்டை ஓட்ட பொட்டை. என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன்? நீ ஒரு டுபாக்கூர். நீ ஓட்டு போடு, ரெட்டலைக்கு போடு, நீ உதயசூரியனுக்கு போடு, எங்களெல்லாம் தூக்கி சுடுகாட்டுல போடு. அப்படியா? சரி, பாடி எப்படா வரும்? 4 மணிக்கு வரும். அது வரை செத்த ஓரமா படுத்துக்கிறேன். இந்த முறை அண்ணனை தவற விட்டால் இழப்பு அண்ணனுக்குத்தான், அதனால தவற விடுவோம். ஒண்ணு என்னை சாப்பிட கூட்டி போய் சோத்துல வச்சு கொன்று நிம்மதியா என்னை சாக விட்டு, இல்லைன்னா நாட்டை கொடுத்துட்டு வாழப்பாரு. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. என்னடா பொசுக்குன்னு அண்ணனை இப்படி சொல்லிட்டீங்க? வேற எதுக்கு நான் அரசியலுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தேன்? கதையே வேண்டாம், நானும் கேக்குறேன். 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறியடா. வேற எதுக்கு நான் அரசியலுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. அதையே தான் நாங்களும் கேட்கிறோம். எதுக்கு வந்த? காசை வாங்கிட்டு ஓட்ட பிரிக்கத்தான், வேற எதுக்கு? பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், கபால். நான் கூட முக்கியமா ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா கபால். விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிற்பேன். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிட்ட போய். உங்க நொன்னா நின்னாலும் அங்க ஜெயிக்க மாட்டாரு. நீ யாருடா கூமணி? போய் அண்ணன் வீட்டு கக்கூசுல நெல்லு. என்னடா இது, அக்கா இந்த அடி அடிக்கிறாங்க, அடிச்ச அடியில கட்டையே உடஞ்சிருச்சு. முருகான்னு கத்து. என் பாட்டை முகம் வரும், அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. முருகர் மைண்ட் வாய்ஸ். மச்சா யாரா இவனுங்க? எத்தனை பேருக்கு அண்ணன் பேரனா இருக்காரு? பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட். எவன் பார்த்த வேலைடா இது? அண்ணனை குழந்தைய மாத்தி வச்சிருக்கிறீங்க, அதுவும் மீச வேற இருக்கு. என்னடா இது, 3 பேர் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி 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 தளபதி. டிவிக்க 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 டிவி. பார்த்த உடனே சிரிப்பு வந்துடுச்சு. யாரா இதை இப்படி எடிட் பண்ணது? February 21 திருச்சியில மாநாடு. நீ என்ன பண்ணுவே தெரியாது. அண்ணே வண்டி கிடைக்கல, கட்டிச்சோர கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு கூட கால்நடையா கூட வா. என்னால முடியாது. இல்ல வாடகைக்கு மிதிவண்டி வாங்கி மிதிச்சுக்கிட்டாது வா. என்னால முடியாது. நீ வந்துரு. என்னால முடியாது. அண்ணே உனக்காக காத்திருப்பேன். என்னால முடியாது. நீ என்ன பண்ணுவே தெரியாது. இவரு சொல்லுவாராமா, கட்டிச்சோர கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு கூட கால்நடையா கூட வா. நாம கேட்டுக்கணுமா? வாடகைக்கு மிதிவண்டி வாங்கி மிதிச்சுக்கிட்டாது வா. வாடகை காசு உங்க அப்பா தருவாரா? இதுதான் சொந்த காசுல சூனியம் வைக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கூட 5 வருஷம் ஆண்டுட்டார், 4 ஆண்டு. ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டு ஆண்டுட்டாப்ல. ஒரே ஒரு முறை புடிங்கிருப்ப போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. நீ என்ன நீ ஓட்டுக்காக கத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? இது வரைக்கும் எனக்கு போட்டியா? டே, இவர் சரியான பைத்தியம் இல்லடா, சரியாகாத பைத்தியம். அண்ணா முதலமைச்சராகி பதவி ஏத்துக்கிறாரு. இமானாகிய நான் தமிழகத்தின் முதல்வர். கனவு கண்டது போது எந்திரிங்கண்ணா. அட பாவியில, கனவுல கூட முதலமைச்சராக விட மாட்டீங்களாடா? கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பாவம், ஏன் அந்த மனுஷன் அங்கேயாவது ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. கறியை முதல்ல என்ன பண்ணணும், கறியை வெட்டுற மாதிரி வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு முதல்ல கொஞ்சம் உப்பு கறி எப்படி பண்றதுன்னு சொல்றாரு. முதல்ல எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. சத்தியமா முடியல, சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குதுப்பா. ஒரு நாள் அட பாவிகளா, எவன்டா இது இப்படி எடிட் பண்ணது? ஒரு நாள் என்னன்னு கேக்குறதுக்குள்ள வாயில சாணி அடிச்சிட்டீங்கடா.
4 முறை பொது தேர்தலில் தோற்று, பல முறை இடைத்தேர்தலில் தோற்று. நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியோ அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு, பணம், துட்டு. அதுதான் உண்மை, மக்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சும் திரள்நெறி கொடுக்கறாங்க பாருங்க. ஜீவிக்க 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 தளபதி 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 தளபதி. நாம் பொறாமை கட்சி. அண்ணா எப்ப பார்த்தாலும் டிவிக்கே என்ன கத்திட்டு இருக்காரு? இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருக்கும். நீ பூச்சாண்டியா சுத்தி கருவக்காடு உன்னைய கழுத்தெடுத்து போட்டா கூட ஒரு டெட் பாடியை கண்டுபிடிக்க 2 நாளா. தயவு செய்து உன்னை திட்டுவதற்கு தமிழில் வார்த்தை இல்லை. அண்ணன் பேர்ல புதுசா ஒரு பட்டாசு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை பாருங்க. ஏன்டா அண்ணன் பேசுறது உங்களுக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்கா? எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். இப்ப ப்ரோ 2026 சட்டமன்ற தேர்தல்ல களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். சினிமாவுல பஞ்சடா நிறைய வேலை இருக்கு. கொஞ்சமாச்சு அவரை பேச விடுங்கப்பா, அவர் அழுதுற போறாரு. அண்ணனை காமெடினா ஆக்கிட்டாங்க. அண்ணா ஐயோ நானும் ஒரு அப்படிதாயா. இது வரைக்கும் நீங்க எந்த ரெபேக்கா வர்கீஸ் தானே பாத்திருப்பீங்க. இப்போ நீங்க சைமன் ரெபேக்கா வர்கீஸ பார்க்க போறீங்க. ஓய் பபுட்டி சேட்டா இது ரெபேக்கா வர்கீஸ். என்னடா மூஞ்சி, இதெல்லாம் வியாபாரமே ஆகாது. என்னடா மூஞ்சி இது கன்றாவியா இருக்கு. அடுத்து அண்ணா கோடீஸ்வரன் நிகழ்ச்சியில வந்திருக்காரு, என்ன சொல்றாருன்னு பாருங்க. வெல்கம் டு சும்மா இரு கோடீஸ்வரன் ஷோ, ஹோஸ்டிங் பை சைமன். சைமனுக்கு எத்தனை மனைவிமார்கள்? A 2, B 9, C 13, D கணக்கே இல்ல. கமெண்ட்ல ஆன்சர் பண்ணி ஆமைக்கறியும் மான் ஊறுகாயும் பரிசாக பெறுங்கள். அட பாவீங்களா, சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்குதுடா. அண்ணனை எவன்டா இந்த மாதிரி குள்ள மனசனா மாத்தி வச்சிருது? உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான். கல்லு கடை காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. ஆமா, என்ன பண்றாரு அண்ணா? வேகமா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. மண்ணோடு மோதாமல் நம் நாடு திருந்தச்சே. நீ மண்ணோடு போனாதான் உருப்படும் நாடு. அடே ஆமைக்கறி அண்ணன் அவர்களை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எனும் உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி. ஆமைக்கறிக்கு எந்த கெட்ட போட்டாலும் பொருத்தமா இருக்கு. அண்ணா பாம்பேல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஒருத்த மீன் போட்டிருக்கா பாருங்க. என்னடா இது அண்ணா லிப்ஸ்டிக் விலையில போடுறாரு? ஒருவேளை காஞ்சனாவா மாத்திட்டீங்களா அண்ணா? தம்பி முகத்தவன் தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆம்பளைங்களை சந்தோஷப்படுத்துற தொழில் ஆண்டவன் புண்ணியத்துல ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கு. நான் கூட பாம்பேல பாஷா மாதிரி ஏதாவது கேங்ஸ்டரா இருந்திருப்பாரோன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ஆம்பளைங்களை சந்தோஷப்படுத்துற தொழில். என்னடா கமெண்ட் இது? யோ முடியலடா, எத்தனை கெட்டப்ல வந்தாலும் உன் தலைவனை பார்த்து சிரிக்காம இருக்க முடியல. என்னடா மூஞ்சி, இந்த மூஞ்சியெல்லாம் வியாபாரம் ஆகாதுடா. இதுக்கு மேலே என்ன கத்த விடாத, சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க. தம்பி 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 சிரிக்க சிரிக்க பேசுறேன்னு ரொம்ப சீரியஸான ஆள் நானு. ஏண்டா எப்படி இருந்த அண்ணா இப்படி மாத்தி வச்சிருக்கிறீங்க? முரட்டு ஆளா இருப்பான், பயப்படாம நிப்பேன், ஏறி ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டும் ஓடுவேன். அவன் எச்சவன அடிப்பேன் பாரு, ஒரே அடி குடிச்சுவேன்.
அண்ணனுக்கு எப்படி மோல் ஸ்விங் ஆகுதுன்னு பாருங்க. அமைதியா பேசிட்டு இருப்பாரு, திடீர்னு டென்ஷன் ஆயிடுவாரு. நீ மாநாட்டு காசு தர வேண்டாம், நான் அண்ணனே பிச்சை எடுத்துப்பேன். ஆனால் நீ காசை சேமித்து என் தம்பி துறை சொன்ன மாதிரி வீராணத்திலிருந்து 50 பேருந்துன்ன மாதிரி. அப்பதான் கூட்டம் அதிகமா வந்தா திரள் நிதி எடுக்க நல்ல வசதியா இருக்கும். நீ மட்டும் வந்தாயின்னு வச்சுக்க, கூட்டத்துல அங்கே வச்சு புதைச்சு போற வேணாம் சொல்லிட்டேன் கேட்டுக்க. வரும்போது அண்ணே அம்மானே தங்கச்சினே அப்பானே மனைவினே பிள்ளைகள்னே காட்டணும். அப்பதான் என்ன பண்ணுவேன், கட்டி பிடிப்பேன், இல்லைன்னா எட்டி மிதிப்பேன். போடாங்க. மோல் ஸ்விங்ல பொண்ணுங்களே தோத்து போயிருவாங்க போல. அம்மா ஒரு ஆள் மட்டும் வர்றது வந்து அதே 15 வருஷமா அதான்டா பண்ணிட்டு இருக்கிய. இந்த மாதிரி பைத்தியம் முடிச்ச பிச்சை எந்த இடத்திலும் ஆட்டத்திலும் சேர்க்க வேண்டாம். என்னடா தம்பி, தம்பி நீ இல்ல. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவன் வருவாங்க. நம்ம பரம்பரை வரணும், எல்லாம் வரணும், எந்த கட்சியில் இருந்தாலும் வரணும். எந்த கட்சியா இருந்தாலும் வரணும். ஆக மொத்தத்துல கூட்டம் வரணும். அப்பதான் பெரிய போட்டி கிடைக்கும். யாரு பார்த்த வேலைடா இது? இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க. கமெண்ட்ல ஒருத்தர் ஜூலியா இதுன்னு கேட்டிருக்கா.